நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ். நேர்களே, ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சப்தமஸ்தானம், அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாரு, அந்த ஸ்தானாதிபதி அவங்க நட்சத்திராதிபதி சாரநாதனோட பீடிச்சிருக்கா. அதே மாதிரி லக்கணத்துக்கு 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானம், உடல் உறவை தரிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்துக்கு ஏதாவது மைனஸ் கிரகம் கூடியிருக்கா, இல்லை நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்கா, இதை சீர்தூக்கி பார்க்கணும். 11 உபகாலத்திலும் வலிமைப்பட்டிருக்கா, 7ஆம் இடம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா, இல்லை கேந்திர தோஷத்துக்கு ஆட்பட்டிருக்கா. இந்த மாதிரி கூற்றுகள்லாம் பார்த்து புத்திரஸ்தானம் 5ஆம் இடம், அது கௌரவஸ்தானம். இந்த ஸ்தான பலங்கள் எப்படி இருக்கு, இதை விட்டுட்டு இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் சுத்த 50 அதை மாதிரி பார்க்கறதுனால 10 காசு புண்ணியம் கிடையாது. அப்போ என்ன எழுதி வாங்கிட்டு வந்தோமோ அதற்கு தக்கவாறு ஷூட் பண்ணி அதுக்கு தக்கவாறு தான் அமைக்க முடியுமே வெளிய நம்ம இந்த பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும், வாழைத்தாருக்கு வெட்டினா சரியாக போயிடும், போச்சாரத்தில் மாறினா திருமணம் அரங்கேற்றமாகும், இதெல்லாம் டுபாங்கூர் ஜோசியர். எழுதப்பட்ட விதியை நன்கு தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு தான் நம்ம போடணும் வெளியே. கிரகத்துக்கு கண்ணு காது முக்கெல்லாம் கிடையாது, சம்புட்டி கொண்டு அடிக்கும். அப்போ ஒரு தசாபுத்தி உயர்த்துமா தாழ்த்துமா, என்ன பண்ணலாம் சக்ஸஸ், என்ன பண்ணலாம் ஃபெயிலியர், எந்த பாதையில் போகணுங்கிறது உண்மையான ஒரு நுட்பமான ஜோதிடருக்கு நிச்சயமாக தெரியும். தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், திருமண பொருத்தம் கட்ட பொருத்தம் பிளானுடைய பொசிஷனை பார்த்து நன்கு அமைக்க விருப்பம் உள்ளவர்கள் புக் செய்து கொள்ளலாம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.